வணக்கம். இன்றைக்கி நம்ம கொள்ளுக்கட்டை தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி கொள்ளுக்கட்டை அப்படின்றது வந்து கேரளாவில் தான் அப்படி சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் கடைசியில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் நான் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா சப்பாத்தி மாவு பிசைன மாதிரி பிசைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி ஒரு கடாயில் எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக நெய் போட்டு அந்த அரைச்சி வச்ச தேங்காய் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்மெல் வந்து கம அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் அப்படின்னா சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நாட்டு சர்க்கரை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா அந்த ஒட்டுற மாதிரி நல்லா வந்துச்சு. இப்போ அந்த அரிசி மாவில் நம்ம ரவுண்டாக ஒரு பால் ஷேப் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ்லாம் நம்ம எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபில்லிங்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு அழகாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் எடுத்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். அப்போது வந்து எல்லாமே ஒரே வைக்கணும். இல்லைன்னா ஒன்று பின்ன அப்படி வைக்க கொஞ்சம் இதாகிடும். அதனால் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி ஒரு 5 to 7 minutes வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தமிழில் என்ன நேமுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.